ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் எந்த தேதியில் வருகின்றது, எப்படி எளிமையாக வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். கார்த்திகை தீபம் என்றைக்கு வருகிறது என்றால், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமையன்று கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகின்றது. அண்ணாமலையாருக்கே உரிய இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்படுகின்றது. 10வது நாள் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். வீடுகளில் நாம் 3 நாள் திருக்கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம். அதாவது முன்னாள் பரணி தீபம் ஏற்றோம். அதுக்கு நம்ம 5 தீபமாவது ஏற்றி வைக்கணும். அதாவது பஞ்சபூதங்கள் 5 இருக்கிறது அல்வா, அதனால் 5 தீபமாவது ஏற்ற வேண்டும். பிறகு நாம் திருக்கார்த்திகை அன்று 27 தீபமாவது நாம் ஏற்ற வேண்டும். அதாவது 27 நட்சத்திரம் இருக்கிறது என்றால் அதை குறிக்கின்றது. 27 தீபமாவது கண்டிப்பாக நாம் ஏற்றி வைக்க வேண்டும். அல்லது நாம் 9 தீபமாவது ஏற்றி வைக்க வேண்டும். 9 தீபம் என்பது நவகிரகங்களை குறிக்கும். நாம் குறைந்தது 5 அல்லது 9 அல்லது 27 தீபமாவது திருக்கார்த்திகை என்று ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு மறுநாள் 3வது நாள் பஞ்சராத்திர தீபம் அன்று நம்மால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்குரிய மாதம். நாம் தினமுமே 5 தீபமாவது இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றி வைக்கலாம். நாம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் இந்த மாதத்தில் நாம் முழுவதுமே வழிபடலாம். திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்மளால் முடிந்தால் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம், அல்லது முன்னாலே கூட விரதம் இருப்பார்கள். அதாவது பரணி தீபத்தன்று ஆரம்பித்து, அதாவது சாயங்காலமாக ஈவினிங் ஆரம்பித்து மறுநாள் முழுவதும் இருந்துவிட்டு பஞ்சராத்திர தீபம் அதாவது 3வது நாள் சில பேர் பாரணியை முடிப்பார்கள். ஆனால் ஒரு நாள் மட்டும் கூட நாம் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். அதாவது கார்த்திகை தீபத்தன்று முழுவதுமாக விரதம் இருந்துவிட்டு அண்ணாமலையில் தீபம் ஏற்றுவார்கள் 6 மணிக்கு. நாம் தொலைக்காட்சிகளில் கூட காமிப்பாங்க. அதை பார்த்துவிட்டு 6 மணிக்கு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விரதத்தை நாம் முடிக்கலாம். அவரவர் வீட்டு வழக்கப்படி நாம் விரதத்தை மேற்கொள்ளலாம். சிலர் படையல் போடுவார்கள், சிலர் பாயசம், சர்க்கரை பொங்கல், வடை அந்த மாதிரி செய்து வைப்பார்கள். பிறகு நாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வைக்கும்போது நாமும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு படையல் போட்டு அதற்கு பிறகு நாம் விரதத்தை முடித்து விட்டு சாப்பிடலாம். கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளே திருக்கார்த்திகை தீபம். இந்த தரம் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் தேதி முழுவதுமே உள்ளது. ஆனால் பௌர்ணமி திதி 4ஆம் தேதி காலை 7:37க்கு தொடங்கி இரவு 3:40 வரை உள்ளது. ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் தேதி உள்ளதால் நாம் 3ஆம் தேதியே திருவண்ணாமலையிலும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீப திருவிழாவிற்கு கதைகளும் உண்டு, பிறகு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் அன்றைக்கு விரதம் இருக்கும்போது சிவபெருமானுடைய நாமங்களையும் முருகப்பெருமானின் நாமங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிறகு நம்மால் முடிந்தால் அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கும் சென்று வரலாம். தீபம் ஏற்றும் போது இருந்துவிட்டு பிறகு நாம் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடலாம். முடிந்தால் திருவண்ணாமலைக்கும் சென்று வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.